ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26-27, அதாவது அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு போன பிப்ரவரியிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒன்லி ஃபார் டேக்ஸ் போர்ஷனை நம்ம பார்க்கலாம். தென் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட டேக்ஸ் அப்டேட் கார்டன் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் இந்த ரெண்டுலேயும் வரக்கூடிய அப்டேட், நோட்டிஃபிகேஷன் அண்ட் சர்க்குலர், இது எல்லாமே வந்து நம்ம அப் டு டேட் வரைக்கும் அதில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். குரூப்புடைய லிங்க்கு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இருக்குது அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் பயோவில் கூட கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த சார்ஜஸுமே நம்ம இதுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல. தென் நம்மளுடைய வீடியோவுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ஃபினான்ஸ் இயர் 25-26, அதாவது இப்போ கரண்ட்டில் நடக்கிற ஃபினான்ஸ் இயருக்கான இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். ஸோ இப்போ ஃபினான்ஸ் இயர் 25-26 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த இன்கம் ஸ்லாப் தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, 25-26க்கு என்ன ஸ்லாப் இருந்துச்சோ, என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் இருந்துச்சோ, சேம் ஆல்சோ ஃபினான்ஷியல் இயர் 26-27 எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல இந்த பட்ஜெட்டில். ஓகே, இப்போது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுடைய இன்கம் அப் டு 4 lakh வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 0, எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேணாம். உங்களோட இன்கம் 4 lakh to 8 lakh வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5% வந்து கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். உங்களோட இன்கம் 8 lakh to 12 lakh வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 10% பே பண்ணணும். உங்களுடைய இன்கம் 12 lakh to 16 lakh வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 15% பே பண்ணணும். உங்களுடைய இன்கம் 16 lakh to 20 lakh வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 20% வரைக்கும் பே பண்ணணும். உங்களுடைய இன்கம் 20 lakh to 24 lakh வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 25 lakhs நீங்கள் பே பண்ணணும். உங்களுடைய இன்கம் அபோவ் 24 lakh மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 30% கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகே, இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி ஒரு எக்ஸல் சீட் ஷேர் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா உங்களுடைய இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸல் சீட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெயிலில் அந்த எக்ஸல் சீட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவுடைய எண்டில் வரும். ஓகே, தென் பட்ஜெட் ரீகேப் 2025. 2025ல் என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ 2025 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா புதுவிதமான அப்டேட் நிறையா கொடுத்தாங்க. ஸோ அதில் நான் ஒரு 5 மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 0 டேக்ஸ் ஆன் இன்கம் அப் டு 12 lakh. உங்களுக்கு 12 lakh வரைக்கும் டேக்ஸே கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு சேலரிடு எம்ப்ளாயீஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 வரைக்கும் போன பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட். ஓகே, தென் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 15 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னால் பட்ஜெட் 2025ல் அனௌன்ஸ் பண்ணது உங்களுக்கு 1 lakh, ஆக்சுவலாக டபுளாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமில் எக்ஸம்ஷன் இருக்குது. தென் சேஞ்சஸ் இன் டிடிஎஸ் ஃபார் ரெண்ட். இது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேண்ட் லார்டுக்கு வந்து இது ரெண்ட் வந்து பே பண்ணுவீங்க.
அப்படி லேண்ட்லார்டுக்கு வந்து ரெண்டு பே பண்ண சொல்ல டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். எப்போ டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா 2,40,000 ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். இப்போவும் 6 lakhs ரீச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிடிஎஸை வந்து டிடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 10%. தென் அப்டேட்டட் ரிட்டர்ன் உங்களால் ஐடிஆர்யூ 4 years வரைக்கும் பண்ண முடியும். இது அனௌன்ஸ் பண்ணது பட்ஜெட் 2025ல். தென் சேஞ்சஸ் இன் எல்ஆர்எஸ் லிமிட். இந்த எல்ஆர்எஸ் ஸ்கீம் இருக்குல்ல, அதில் அவுட்வேர்டு ரெமிடன்ஸ் ஃப்ரம் இந்தியா அட்ராக்ட் 20% டிசிஎஸ். அதாவது டிசிஎஸ் வந்து 20% வந்து பே பண்ணிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் என்னென்னா 7 lakh வரைக்கும் உங்களுக்கு இது இருந்துச்சு. ஓகேங்களா? லிமிட்டு. இப்போ அந்த லிமிட்டை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 lakh வரைக்கும் அந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் 25ல். ஸோ 2 self-occupied properties are to be allowed without any condition. உங்களால் 2 self-occupied ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருக்க முடியும். தென் இப்போ பட்ஜெட் 2026ல் எல்லாருமே ரொம்ப வரவேற்ற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா டெட்லைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணது தான். ஸோ இப்போ ஐடிஆர் 1 அண்டு ஐடிஆர் 2ல் எந்த விதமான டெட்லைன் சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலை. உங்களுக்கு ஐடிஆர் 3 அண்ட் ஐடிஆர் 4ல் சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. ஓன்லி ஃபார் நான் ஆடிட்டுக்கு மட்டும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு 1 month வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலைக்குள்ளே நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். இதுக்கு முன்னால் ஐடிஆர் 3 அண்ட் ஐடிஆர் 4 இப்போது அதை ஆகஸ்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ஆடிட் கேசஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. ரிவேஸ்டு ரிட்டர்னுக்கு மட்டும் உங்களுக்கு 2027க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, இதுதான் பட்ஜெட்டில் உள்ள மெயின் கீ ஃபீச்சர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா பார்க்கலாம். என்ஆர்ஏ எக்ஸம்ஷன் ஃப்ரம் மேட். NRA paying tax under the presumptive taxation scheme are now exempt from minimum alternate tax. ஸோ அதை வந்து எக்ஸாம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தென் ப்ராப்பர்ட்டி டிடிஎஸ் ஃபார் என்ஆர்ஏ. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிடிஎஸ் on sale of immovable property by a non-resident can now be deposited by the resident buyer using a PAN-based challan, eliminating the need for separate TAN. அதாவது டேன் வந்து இனிமேல் தேவையில்லை. பேன் இருந்தால் போதும். நீங்கள் நான் ரெசிடென்ட்லேருந்து ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கான டிசிஎஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா ரேட் ஆஃப் டேக்ஸில். ஸோ டிசிஎஸ் வந்து 5% இருந்துச்சு, இப்போது 2% தான். இந்த எல்ஆர்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 10 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க போன பட்ஜெட்டில். இப்போது அதோடைய டிசிஎஸ் அதாவது எல்ஆர்எஸ்க்கான டிசிஎஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 5லேருந்து 2% வரைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ். இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் அல்லது டேக்ஸ் போர்ஷனில் நடந்த சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.